பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 89 அதிகாரம் 21 வசனம், என் கை அவனோடே உறுதியாயிருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். எனக்கு ஒத்தாசையாய், எனக்கு உதவியாய் என் கூட யார் நிக்க போறாங்க? என் கூட யாருமே இல்லையே, நான் எப்படி தனியா அந்த காரியத்தை சந்திப்பேன்? என் கை அவனோடு உறுதியா இருக்கும். சங்கீதம் 89:21 படி ஆண்டு கொடுக்கிற இன்றைக்கு ஒரு பலத்தின் வார்த்தை உங்களுக்கு என்னன்னா, என் கை உன்னோட உறுதியா இருக்கும். மகனே மகளே, கவலைப்படாதே. நீ நம்பின மனிதர்கள், நீ நம்பின உறவுகள் உன்னோடு கூட இல்லை. ஆனா நீ வாழ்க்கையை தனியா சந்திக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிற, வேலை இடத்துல உன்னை தனியா ப்ரூவ் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிற, ஊழியத்துல உங்களை தனியா ஒரு இடத்துக்கு அனுப்பி இந்த இடத்துல ஊழியத்தை கட்டும்படியாய் உங்களை கொடுத்திருக்கிறாங்க. நான் எப்படி தனியா செய்ய போறேன்? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்க செய்ய வேண்டிய வேலையில கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். என் கை அவனோடு உறுதியா இருக்கும். ஆண்டு இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நான் மோசேயோடு இருந்தது போல, யோசுவாவோடு இருந்தது போல என் கை அவனோட உறுதியா இருக்கும். உங்களோட ஆண்டவர் இருந்து இன்றைக்கு நீங்க நடத்த வேண்டிய காரியத்தை நடத்தி கொடுக்கும்படியா என் தேவன் உங்களோடு கூட வருகிறார். நீங்க தைரியமா கடந்து போங்க. எலியேசர் ஜெபித்து ஆண்டு அடையாளத்தோடு ரெபேக்காளை கொண்டு வந்தது போல இன்றைக்கு உங்கள் ஒரு நன்மைக்காக ஜெபிக்கிறீங்க, ஒரு காரியம் நடக்கும்படியா ஜெபிக்கிறீங்க. தேவ சமூகத்துல ஆண்டவரே, சங்கீதம் 89:21 படி உங்க கை என்னோடு உறுதியா இருக்குன்னு சொல்லி நீங்க கடந்து போய் பாருங்க. உங்க கூடவே ஒருவர் வருகிற, உங்களை ஒருவர் நடத்துகிற, உங்களுக்கு தேவையான சகாயத்தை கொண்டு வருகிற அந்த அனுபவத்துக்குள்ள கடந்து போக போறீங்க. ஒரு தேவ ரகசியம் உங்க வாழ்க்கையில மகிமையாய் வெளிப்பட போகிறது. ஆவியின் நடத்துதல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில நடக்கிற ஒரு அற்புதமான அனுபவத்துல ஆண்டவர் உங்களை நடத்த போறார். எப்படி எலியேசருக்கு ஆண்டவர் அடையாளத்தோடு நிரூபித்தாரோ, நீங்க எந்த காரியத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்களோ, இவ்வளவு நாள் நீங்க ஜெபித்துக் கொண்டிருந்தீங்க, இப்பொழுது ஆண்டுடைய வார்த்தை கடந்து வருகிறது. என் கை அவனோடு உறுதியா இருக்கும். நீங்க தனியா இல்ல, நீங்க தனியா காரியத்தை செய்ய போறது இல்ல. உலகத்தின் கண்களுக்கு நீங்க தான் தனியா அதை எக்ஸிக்யூட் பண்றீங்கன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அவருடைய கரம் உங்களோடு உறுதியா இருக்கிறது. அந்த கரம் உங்களோடு இணைய இணைய ஒரு புது பலன் வரும். இதுவரைக்கும் இல்லாத ஒரு டைரக்ஷன் இந்த ப்ராஜெக்ட்ல வரும் பிரதர். இந்த வார்த்தைக்கு பிறகு, இந்த நாளுக்கு பிறகு, இந்த அபிஷேக வல்லமை உங்களை தொடுவதற்கு பிறகு there will be a change, there will be a diversion. இந்த டைவர்ஷன் உங்க நன்மைக்கானது, உங்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பது. உங்க ஊழியத்துல ஒரு அற்புதமான டைவர்ஷன் ஆண்டவர் கொண்டு வருகிறார். நீங்க இருக்கிற ஊழிய ஸ்தலத்துல ஒரு மகிமையான விடுதலையை என் தேவன் கட்டளையிடுகிறார். கர்த்தருடைய கரம் உங்களை ஆசீர்வதிக்கிறது. என் கை அவனோட உறுதியா இருக்கும். அதற்கு அடையாளம் என்ன தெரியுங்களா? நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் உறுதியா இருக்கும். நீங்க திரும்ப மாட்டீங்க, நீங்க பின்னிட்டு திரும்ப மாட்டீங்க. அப்ப உங்களோடு கூட வருகிறார். நீங்க எந்த பிளானை பிரசன்ட் பண்றீங்களோ அந்த பிளான் அப்ரூவ் ஆகும். இயேசுவின் நாமத்தினால நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலையோ என் தேவனுடைய கரம் உங்களோடு கூட உறுதியா இருக்கும். அப்பா உங்க நாமத்தை பலப்படுத்துவார். அவரோடு கூட இருந்து விசுவாசத்துல நிலைத்திருங்க. உங்க பேரை பெருமைப்படுத்துவார். தேவ கரம் உங்களை ஆசீர்வதிக்கும். அவர் கரம் உங்களோடு உறுதியா இருக்கும். God bless you.